gather together and to meditate upon the word of God in the book of Revelation. Revelation என்றால் அல்லது வெளிப்படுத்தின விசேஷம் என்றால் தானியேலுக்கு மறைக்கப்பட்ட அனைத்தையும் அல்லது 46 தீர்க்கதரிசிகளுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனால் மறைக்கப்பட்ட ரகசியங்களை இப்பொழுது அப்போஸ்தலனாகிய திவ்ய வாசனாய் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டபடியால் 70வது வாரத்தை சார்ந்த தேவ தீர்மானங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தின் மூலமாய் வெளிப்படுத்தப்படுகிறபடியால் இது வெளிப்படுத்தப்பட்ட விசேஷமான வேத பகுதியாய் இருக்கிறது. The book Revelation is called as the book of Revelation only because the hidden secrets hidden for the 46 prophets of the Old Testament and the prophet Daniel been revealed to the church through the great divine servant, the saint apostle John. That's why it's called as the book of Revelation. Revelation அல்லது வெளிப்படுத்தல் என்றால் கிரேக்க பாஷையிலே அபோகலிப்சஸ் என்று பொருளாயிருக்கிறது. The Greek term for the term Revelation is called Apocalyptus. இயேசுவே தம் தூதன் மூலமாய் திவ்யவாசனாய் யோவானுக்கு நேரடியாய் வெளிப்படுத்தப்பட்ட தேவ ரகசியமாய் இருக்கிறது. Jesus himself personally revealed his secrets to his servant. That's why it's called as Revelation. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் காலை வேளை தியானம் செய்தபடி 22 அதிகாரங்களை கொண்டதும் 404 வசனங்களை கொண்டதும் 14000 வார்த்தைகளை கொண்டதும் 40000 எழுத்துக்களை கொண்டதுமாய் இருக்கிறது. As we meditate in the morning, this book of Revelation contains 22 chapters, 404 words and 40,000 letters together. இப்படிப்பட்ட இந்த வேத பகுதி ஒரு விசேஷித்த வேத பகுதியாய் இருக்கிறது. This such great portion of the Bible is really marvelous in the sight of God. காரணம் வேதம் என்றாலே அறிவு என்று பொருளாய் இருக்கிறது. Because word itself is the word of knowledge. அறிவு என்ற நிலையில் விசேஷித்த அறிவை வெளிப்படுத்துகிற தேவனுடைய சம்பவமாய் இருக்கிறபடியால் இது விசேஷித்த வேத பகுதியாக அறிவிக்கப்படுகிறது. Because it reveals the divine knowledge of God, this book has a special potential in the sight of God. அருமையான தேவனுடைய ஆவிக்குரிய மண்டலமே, dearly beloved spiritual realm, ஆவிக்குரிய சபைகளே, spiritual churches all around the world. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் காலை வேளையில் தியானம் செய்தபடி 70வது வாரத்தை குறித்து எழுதப்பட்ட வேத பகுதியாக இருக்கிறது. Especially the book contains a special portion which speaks about the 70 weeks. இந்த 70வது வாரத்தில் இதன் மைய பொருளாய் அந்தி கிறிஸ்து என்ற வல்சர்ப்பமானவன் நியாயப்பிரமாண காலத்திலே வல்சர்ப்பமாய் கிரியை செய்தவன், கிருபையின் காலத்திலே கள்ள தீர்க்கதரிசியாய் கிரியை செய்தவன், அந்தி கிறிஸ்துவின் காலம் என்ற 70வது வாரத்திலே மிருகமாக கிரியை செய்கின்ற இவனை மைய பொருளாக வெளிப்படுத்தப்படுகிறது. This 70th week mentions about a particular person who been worked as a serpent in the time of judgment, and he being a beast in the time of grace, and being a false prophet in the last days. ஏனென்றால் வேதத்தில் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18 22 வசனங்களிலும் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் 2 யோவான் 7ஆம் வசனம் ஆக இந்த 4 வசனங்களில் மட்டுமே அந்தி கிறிஸ்து என்ற வார்த்தை ஆவியானவர் பயன்படுத்துகிறார். Here Apostle John
refers this Antichrist, the word Antichrist in this first epistle of John, chapter 2 and chapter number 4 and 2nd John. வெளிப்படுத்தின விசேஷ வேத பகுதியில் எந்த இடத்திலும் அந்தி கிறிஸ்து என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. Then in any other places Apostle John never used the term Antichrist in the book of Revelation. ஆனால் அப்போஸ்தலனாய் இருந்த பொழுது யோவான் அந்தி கிறிஸ்துவை பற்றி ஆவிக்குரிய மண்டலத்திற்கு 4 வசனங்கள் மூலமாய் அறிவித்தான். So Apostle John reveals the Antichrist, the word Antichrist, to the last time church through his epistles. அப்போஸ்தலன் என்ற நிலையில் இருந்தவன் முழுமையுமாய் ஆவிக்குரிய நிலையில் மாறிய பொழுது அல்லது திவ்ய நிலை அடைந்த பொழுது தேவ சமூகத்திலே கடந்து சென்ற அல்லது அழைக்கப்பட்டவனாய் பிதாவுக்கு முன்பாக இருந்து பிதாவாகிய இயேசுவால் சொன்னதை அவன் எழுதுகின்றவனாய் உயர்த்தப்பட்டான். Apostle John, he was in a stage and level of apostle, so he mentioned the word Antichrist for the 4 times. Then God lifted his spiritual realm into a saint, so he could able to stand before the Father God, and he can able to receive the revelation from God the Father, and he was able to write this book of Revelation.